ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் ரோல் ரெசிபி. மாவு பிசையாமலே எப்படி ரொம்ப ஈஸியாக சிக்கன் ரோல் வீட்டில் செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இஃப்தார் டைமுக்கும் இது ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். டைமும் நமக்கு சேவ் ஆகும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேன் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்க போகிறேன். சிக்கன் ரோல் செய்கிறதுக்கு நம்ம உள்ளுக்கு வைக்கக்கூடிய ஃபில்லிங்கை தான் ஃபஸ்ட்டு செஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம ஆயிலை சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதுமே 1 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுமே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இந்த டைமில் சேர்க்குறதால நமக்கு ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்து இதை நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துருந்தேன். அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். அதோட இந்த சிக்கன் ரோலுக்கு நம்ம சிக்கனை அவிச்சு தான் எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நான் 200 கிராம் சிக்கனை நல்லா அவிச்சிட்டு உப்பு மஞ்சள் சேர்த்து அவிச்சிருந்தேன். அவிச்சிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த ஆயிலில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபில்லிங்குக்கு தேவையான ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க ஸ்பைசஸை. அதோட கறி பவுடரும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து நம்ம இதை நல்லாவே பிரட்டி விட்டுறலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை சேர்த்துக்க போகிறோம். குட்டீஸ் எல்லாமே பெருசாக மரக்கறி விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சிக்கன் ரோல் நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு கொடுக்குறப்போ இந்த மாதிரி மரக்கறியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொடுங்க. கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ நான் மீடியம் சைஸில் ஒரு கறி கொச்சிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணியிருந்தேன். மீடியம் சைஸ் 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதோட ஒரு கரட்டையும் திருவி வச்சுருந்தேன். அதோட 2 தக்காளியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். நம்ம இதை 50% வதக்கினா போதும். ஏன்னா நம்ம இதை ஆயிலில் ஃப்ரையும் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே அதிகமாக நம்ம வதக்கிட்டோம்னா அந்த வெஜ்ஜில் உள்ள எல்லா நல்ல குணங்களுமே இல்லாமல் ஆகிரும். அதோட இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வெங்காயம் வந்துச்சுன்னா இந்த அளவே நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ நம்ம கடித்து சாப்பிடும்போது அந்த வெஜிடபிள்ஸோட க்ரன்ச்னஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி ஒரு ஓரமாக ஆற வச்சுருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சிக்கன் ரோலுக்கு. ஸோ வர இருக்கிற நோம்பில் குட்டீஸுக்கு செஞ்சு கொடுத்து எல்லாருமே எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதையே நம்ம ஃப்ரீசர்லேயும் வச்சு தேவையான டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ரோலுக்கு சீட்ஸ் எல்லாமே செய்யாமல் தான் சிக்கன் ரோல் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு பவுலில் 1 கப் அளவு மாவை அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி கப் இல்லைன்னா ஏதாவது வீட்டில் இருக்கிற ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை கிளாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் 1 கப் அளவு மட்டமாக அளந்து தளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு மாவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதோட 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இந்த மாவை கரைச்சி எடுக்கிற தண்ணியோட அளவையுமே நான் அளந்து தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம மாவு எடுத்த அதே கப்பால் 1 கப் அளவு தண்ணியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா தண்ணியும் நான் சேர்த்துருந்தேன். 1 டேபிள் ஸ்பூன் பொதுவாக 15 ml இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா 30 ml தண்ணி நான் சேர்த்துருந்தேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சேர்த்துட்டு நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நான் பாவிச்சிருக்கிற இந்த கப்பு 250 ml கப்பு. ஸோ அதால் தான் 1 கப் அளவு மாவு எடுத்திருந்தேன். 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா 30 ml தண்ணியும் சேர்த்து நல்ல லூஸான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா நசிச்சு விட்டுருங்க. அதோட இதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்னா தான் சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதோட நம்மளோட வீடியோவை இன்னுமே நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டிகள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம்.
ஸோ நம்மளோட பவுலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியை பாருங்கள். இந்த அகப்பையில் இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றினோம்னா இந்த மாதிரி மெல்லீஸான ஒரு கோட்டிங் தான் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு மாவு தடிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நம்மளோட சிக்கன் ரோலோட சீட்ஸ் ரொம்ப மெல்லிஸாக கிடைக்கும். அப்போ தான் நம்ம ஈஸியாக நல்லா கிறிஸ்பியாக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு தவா வச்சுருந்தேன். அது கொஞ்சமாக சூடாயினதுமே அதில் மாவை இந்த மாதிரி தவாவை உசத்தி வச்சு ஊற்றுங்க. கீழே வச்சு ஊற்றும்போது டக்குன்னு குக்காக பார்க்கும். ஸோ உசத்திட்டு இந்த மாதிரி எந்த அளவுக்கு மெல்லிஸாக ஊற்றி இந்த மாதிரி சுற்றி சுற்றி நல்ல தடிப்பு இல்லாமல் நம்ம சீட்ஸை செஞ்சு எடுத்துக்கலாம். இதை விட ஒரு ஈஸியான மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு வேளை சிலிக்கான் ப்ரெஷ்ஷை வச்சு மாவை தொட்டு தொட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு தவாவை நல்லா சுடு பண்ணி எடுத்தோம்னா இதை விட மெல்லிஸான ஒரு சீட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 2 சிம்பிளான மெத்தட் சொல்லி தந்திருக்கேன். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா பேனை சுற்றி மெல்லிஸாக செஞ்சு எடுக்கிறது. இன்னும் ஒன்று சிலிக்கான் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா மாவை தொட்டு தடவிட்டு அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெலிசாக செஞ்சு எடுத்துக்கிறது. ஸோ நமக்கு கையில் வச்சோம்னா ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கத்துக்கு விளங்கணும். அந்தளவுக்கு மெல்லிசான சீட்ஸாக இருக்கணும். இப்போ நம்ம சுட்டு எடுத்திருக்கிற சீட்ஸுக்குள்ளே ஃபில்லிங்கை வச்சுட்டு 2 சைட்டையுமே மடிச்சிருங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டோம்னா நம்மளோட சிக்கன் ரோல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். வேலை ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு சிப்லாக் பேக்கில் போட்டு இல்லாட்டி ஏர் டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஃப்ரீசர் ரெசிபி ஆகிரும். ஸோ நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம்னா தேவையான டைமில் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கும் எந்த மாதிரி ஈஸியாக இருக்குது. ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுவீங்கன்னா உடனே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இல்லையா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு இதை தேவைப்படும் போது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியான சிக்கன் ரோல் ரெசிபி ரெடி ஆகிரும் பாருங்கள். ஸோ ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்துச்சு பாருங்கள். நான் உங்களை உடைச்சி காட்டுறேன். ஸோ இந்த சீட்ஸை நம்ம சமோசா ஷேப்பில் நம்ம சுற்றி பொரிச்சு எடுத்தோம்னா சமோசா ஆகிரும். குட்டீஸ் வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்காகத்தான் நோன்பு வைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஃபில்லிங் வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் குட்டீஸுக்காக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பாய்.